விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். அக்ஷய திருதியை 2026 இது கொஞ்சம் செல்லம். இப்போ ரீசெண்டாக பிறந்தது. ஆக்சுவலாக இதோட பிரசவத்தை நானே தான் பார்த்தேன். அதனால ரொம்ப லவ் பெட்டு பார்த்தா மேலே உரசிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு அவ்வளோ ஒரு அன்பு. பசுக்களுக்கான பூஜை. நம்ம எவ்வளவோ லாபம் சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ நஷ்டம் சம்பாதிக்கிறோம். வேகமாக போகிற இந்த உலகத்தில் ஒரு சின்ன பிரேக், ஒரு பூஜை, ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல திதி. இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், கல்லுப்பு கண்டிப்பா வாங்குங்க, இனிப்பு பொருள் வாங்குங்க, நம்ம அன்புக்குரிய உறவுகளுக்கு அதை பகிர்ந்துக்கங்க. அவள் நிவேதனம், பசும் பால் நிவேதனம். அந்த பசும் பாலுக்கு தான் அந்த தெய்வம் அப்படி ஒரு மயக்கம் மயங்குச்சு அப்படின்னு கிருஷ்ணரே அந்த பசுக்களுக்கு சேவை செய்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமானது. அவருடைய தச அவதாரங்கள் தான் பரிகாரம். அதுல ஒவ்வொரு அக்ஷய திருதிக்குமே நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இதுக்கு எல்லாமே அந்த பூஜை அப்படிங்கிறது நமக்காக உண்டு. இந்த தடவை அக்ஷய திருதி 2026 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மத்தியானம் 1:30க்கு அப்புறமேல இந்த திதி வருது. திங்கக்கிழமை வரைக்கும் அந்த திதி நமக்காக காலை திங்கக்கிழமை 11:30 2 நாளுமே அக்ஷய திருதி. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமும் நம்ம நல்லது பண்ணலாம், திங்கக்கிழமை காலையிலையும் நம்ம அந்த நல்லதுங்கிறத கண்டிப்பா செய்யலாம். எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் 1001 ரூபாய் குறைந்தபட்ச தொகை. இதற்கான காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதும் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஃபேமிலி அப்பாயின்மெண்ட்டும் இதுக்கு தனியாக உண்டு. அதுக்கு 3301 ரூபாய் வரும். இந்த அப்பாயின்மெண்ட்டை எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட அதுக்கு உண்டான ஒரு தகவல் மட்டும் நீங்கள் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். அக்ஷய திருதியை பூஜைக்காக நம்ம பிள்ளைகள்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நீங்களும் அக்ஷய திருதியை 2026 சுபிக்ஷமான நாள் அன்னைக்கு நம்ம தரக்கூடிய தானத்துக்கோ நம்ம பண்ணக்கூடிய பூஜைக்கோ இதுல வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேரு, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லணும். இறந்தவர்களோட பேரு, நட்சத்திரம் இதுக்கு சொல்லக்கூடாது. நம்ம நிறுவனங்களோட பேர், நம்ம ஸ்தாபனங்களோட பெயர், நட்சத்திரம்லாம் கூட இதுக்காக நம்ம சொல்லலாம். பேர் நட்சத்திரம் தெரியாதவர்கள் ஜென்ம நட்சத்திரமா போட்டுக்கலாம். நிறுவனங்களோட பெயர் தெரிஞ்சுது அப்படின்னா அதை சொல்றதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். அப்ப அக்ஷய திருதிக்கு ரெடியா இருங்க. அதற்கான விவரங்கள்லாம் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.